புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா. நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன். ஏழ வாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன். ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்களை வணங்கி எங்கே காண்கின்ற காட்சி தஞ்சை மாநகரமே குலுங்கி விட்டது மக்கள் வெள்ளத்தில். எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் தஞ்சை மாநகரத்திலே. ஆகவே இது எழுச்சி பயணம் இல்ல, வெற்றி விழா கூட்டம் போல் காட்சி அளிக்குது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் இருக்குது. இன்றைய தினம் முதலமைச்சரும் சரி, திமுக கட்சியை சேர்ந்த அமைச்சர்களும் சரி, திமுக நிர்வாகிகளும் சரி, அல்லது திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் சரி, ஏதோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு என்ன தேர்தலுங்க? அடுத்த ஆண்டு என்ன தேர்தல்? சட்டமன்ற தேர்தல் வருது. ஆனா இன்றைக்கு திமுக தலைவரும் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களும் ஏதோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் நடக்கிற மாதிரி பாரதிய ஜனதாவை விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம விமர்சனம் செய்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்வதற்கு எதுவுமே இல்லை. அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இன்றைய தினம் திரு ஸ்டாலின் பேசுறாரு. டெல்டா மாவட்டம் அவருடைய கோட்டையாம். டெல்டா மாவட்டம் அதிமுக கோட்டை. அதற்கு தஞ்சை மாநகரத்தில் நடைபெறுகின்ற இந்த எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்ட மக்கள் விளைவே சாட்சி. இங்க இருக்கிற பொறுப்பு அமைச்சர் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி மேட்டுப்பாளையத்தில் அந்த எழுச்சி பயணத்தை தூக்குனாரு. டெல்டா மாவட்டத்தில் வந்து பாருங்க, எங்க கோட்டைகளை நுழைஞ்சு பாருங்க. கோட்டையில தூள் தூளால் நொறுக்கப்பட்டு விட்டது. இது டெல்டா மாவட்டம் அதிமுக கோட்டை. வெற்றி கொடி நாட்டப்பட்டு விட்டது. இன்றைக்கு டெல்டா மாவட்ட விவசாய மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற பொழுது, நீங்க துணை முதலமைச்சர் இருந்த பொழுது தொழில்துறை அமைச்சராக இருந்தீர்கள். அந்த காலகட்டத்தில் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு உங்களுடைய முன்னிலையிலே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டது. விவசாயிகளுடைய நிலத்தை பிடுங்க பார்த்தீங்க. அதே வேளையில் மீண்டும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்கள் இந்த டெல்டா மாவட்டத்தில் வருகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது விவசாயிகள் வைத்த கோரிக்கை, எங்களுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அந்த வேளாண் பெருமக்களுடைய அவருடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய நிலம் பாதுகாக்கின்ற விதமாக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை கொண்டு வந்தோம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். எந்த காலகட்டத்திலும் எந்த தொழிற்சாலையும் இந்த டெல்டா மாவட்டத்தில் வராது. இன்றைக்கு உங்களுடைய காலம் இருக்கின்ற வரை, இந்த பூமி இருக்கின்ற வரை அந்த பூமி உங்களுக்கே சொந்தம். எந்த கொம்பனும் உங்களுடைய நிலத்தை தொட்டு பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அற்புதமான வேளாண் சட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திராவிட முன்னேற்ற கழகம் துணை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு விவசாய நிலங்களை பறிக்க பார்த்தார். ஆனா அதிமுக ஆட்சியில் விவசாயியுடைய நிலங்களை பாதுகாத்த அரசாங்கம். மறுக்க முடியுமா?
தில்லு திராணி இருந்தா இதுக்கு பதில் சொல்லு. யாருடைய ஆட்சியில் விவசாயியுடைய பூமி காக்கப்பட்டது? விவசாயிகள் யார் காத்தார்கள்? சொல்லு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த தஞ்சை மாவட்டத்தில் வடச்சேரி என்ற ஒரு பகுதி, அந்த பகுதியில் இந்த நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்கு முயற்சி மேற்கொண்டாங்க. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது, அம்மா அரசு இருக்கின்ற பொழுது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாம் சட்ட பாதுகாப்பு கொடுத்த காரணத்தினால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அந்த திட்டம் மட்டும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டத்தை கொண்டு வரவில்லை என்றால் உங்களுடைய பூமி, இந்த வடச்சேரியில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பூமி நிலக்கரி சுரங்கத்திற்கு எடுத்திருப்பாங்க. சிந்திச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியா இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அதிமுக அரசு இருக்கின்ற பொழுதுதான் இந்த பகுதி பொன் விளைகின்ற பூமி, நெற்களஞ்சியம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த விவசாய பெருடி மக்களுக்கு விவசாய தொழிலாளிக்கும் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு மும்முனை மின்சாரம், விவசாயி எந்த நேரத்தில் போனாலும் மின் மோட்டர் வைக்கலாம். இப்போ அந்த மின் தடை ஏற்பட்டு விட்டது. விவசாயிகளை பத்தி அக்கறை இல்ல. அது மட்டும் இல்ல, ஏரி குளம் குட்டை பல ஆண்டுகளாக தூர்வாரல. அதிமுக ஆட்சி வந்த உடனே உங்களுடைய நீர்நிலைகளை உயர்த்த வேண்டும், நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் குடிமராமத்து திட்டம் கொண்டு வந்தோம்ல, அதை நிறைவேற்றணும்ல. முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்பு நிறைவேற்றணும். அதனால ஏரி குளம் குட்டைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டது. தூர்வாரப்பட்ட அந்த வண்டல் மண் விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொடுத்து, அந்த விளைநிலங்களுக்கு அந்த வண்டல் மண் பயன்படுத்தப்பட்டு நல்ல விளைச்சலை கொடுத்தது. அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நதியின் குறுக்கே தடுப்பன, ஓடையின் குறுக்கே தடுப்பன. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் வீணாக போய் கடலை கலக்கின்றது. அந்த நீரெல்லாம் அங்கே சேமித்து நிலத்து நீரை உயர்த்தி நம்முடைய வேளாண் பெருமக்களுக்கு தேவையான நீரை கொடுத்தோம். நிலத்தடி நீரை உயர்த்தணும், குடிக்கின்ற நீருக்கு பிரச்சனை இல்லை. அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க, இந்த பகுதி வேளாண் பூமி, இதுல நல்ல விளைச்சல் கிடைச்சாதான் இந்த கடையில வியாபாரம் ஆகும். நல்ல விளைச்சல் கிடைச்சாதான் இந்த மக்கள் நிம்மதியா வாழ முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாங்க ஒண்ணு ஏமாத்தல, மக்களிடத்தில் ஏமாத்தல, நாங்க ஓட்டு கேட்கல. எப்பொழுதும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. புரட்சி தலைவி அம்மா இந்த மக்களை நேசித்தார். அந்த மக்களோட மக்களாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே இரண்டு தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா. இருவரும் தலைவர்கள் மறைந்தாலும் இன்னும் மக்கள் மனதிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் உருவாக்கிய கட்சி அதிமுக கட்சி. ஸ்டாலின் அவர்களே, நீங்க எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்தீங்க. அதிமுக உடைக்க முடக்க எவ்வளவு அவதாரம். அத்தனை அவதாரத்தையும் இங்கே இருக்கின்ற பொதுமக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டரோடு தூள் தூளாக நொறுக்கப்பட்டது. நான் ஒரு விவசாயி, இன்றைக்கும் நான் விவசாயம் செய்துட்டு இருக்கிறேன். உங்களை போல் ஒரு விவசாயி இருக்கின்றேன். ஆக ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆளக்கூடாதா? முதலமைச்சர் வரக்கூடாதா? குடும்ப சொத்தா? திமுக குடும்ப சொத்து முதலமைச்சர் சொத்தா? அவர்கள் தான் திமுக கட்சிக்கும் பொறுப்பில் இருப்பாங்க. அவர்கள் தான் இந்த நாட்டிற்கு முதலமைச்சர் வருவாங்க. இது என்ன தமிழ்நாடு? என்ன திமுக குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுத்திருக்கிறாங்களா? ஏன் இங்க இருக்கிற சுப்பிரமணிய ராமசாமி யாரும் வந்தா ஏத்துக்க மாட்டீங்களா? இந்த மேலையில் இங்க இருக்காங்கல்ல, யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். அதுதான் அதிமுக. அதுதான் அதிமுக. யார் இந்த கட்சிக்கு விசுவாசமாக உழைக்கின்றார்களோ, யார் மக்களுக்கு சேவை செய்கிறார்களோ அவர்கள் தானாக வளரக்கூடிய ஒரே கட்சி அதிமுக. உங்களை போல குடும்ப கட்சி கிடையாது திரு ஸ்டாலின் அவர்களே. குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் கட்சிக்கு பதவிக்கு வர முடியும், குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் முதலமைச்சர் ஆக முடியும். அப்படிப்பட்ட கட்சி தேவையா? இந்தியாவில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனா திமுக மன்னராட்சி கொண்டு வருவதற்கு துடிக்கிறது. குடும்ப ஆட்சி தேவையா?
வாரிசு அரசியல் வேணுமா? ஆக அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். திரு கருணாநிதி அவர்கள், அதற்கு பிறகு ஸ்டாலின், இப்ப உதயநிதி முளைச்சிட்டார், பிறகு இன்பநிதி. என்னையா அநியாயம்? நாட்டு மக்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த தேர்தலோடு திமுக குடும்பத்திற்கு, திரு கருணாநிதி குடும்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். அந்த கட்சியில ஆளே இல்லையா? எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறார், நாங்க எமர்ஜென்சில கைது செய்யப்பட்டோம், மிசா சட்டத்தில் சிறையில் இருந்தோம் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் சொல்றார். தான் வாழ்நாள்ல திமுக உழைத்தேன் உழைத்தேன் என்று சொன்னார். அதோட நிறைய உழைத்தவங்களா ஓரம் கட்டி வச்சிருக்கிறீங்க. திரு கருணாநிதி நூற்றாண்டு விழா, அங்க ஒரு கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுல திரு ஸ்டாலின் மிசா சட்டத்தில் சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு காட்சி. உண்மையிலே சிறைக்கு போக வேண்டிய ஆள் தான். அது 2026 பிறகு தெரியும். அப்படி ஒரு காட்சி. அப்படியெல்லாம் செஞ்ச திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையா உங்களோட கஷ்டப்பட்டவர்களுக்கு பதவி கொடுக்கணும்ல? இல்ல. என்ன உதயநிதி எத்தனை போராட்டத்தில் கலந்துட்டாரு, எத்தனை முறை சிறைக்கு போனாரு. இதே அண்ணன் துரைமுருகன், அவர் எதிர்கட்சி தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த கட்சியில அதிகமா உழைத்தவர் அவர். மிசா சட்டத்துக்கு போனாரு, எமர்ஜென்சில கைது பண்ணாங்க. அதிகமா தமிழ்நாட்டில் அதிகமா சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவர். அவரு பதவி இல்லை. துணை முதலமைச்சர் உதயநிதி அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கார். ஆக திமுக பொறுத்த வரைக்கும் குடும்பம் தான். கட்சியில் உழைப்பவர்களுக்கு அங்கே இடமில்லை. இங்க இருக்கிற பொறுப்பு அமைச்சர் திரு நேரு அவர்கள் சொல்றார், இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அப்புறம் அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டீங்க, அப்புறம் துட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா உங்களை எடுத்துருவாங்கல்ல. இன்பநிதி சொல்லினா பதவி காலி ஆயிரும். ஆகவே திரு நேரு அவர்கள் 1989 சட்டமன்ற உறுப்பினர் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்தார். அப்பவே அமைச்சராக இருந்தார். அவர் சொல்றார், கேவலமா இருக்குது. அந்த அளவுக்கு திமுக ஒரு மோசமான கட்சியா இன்றைக்கு மக்கள் பார்க்கப்படுறாங்க. குடும்ப உறுப்பினருக்கு தான் அங்க இடம், உழைத்தவர்களுக்கு அங்க இடமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் உழைப்பவர்களுக்கு தான் முதலிடம். நான் வர முடியுமா? ஒரு கிளை செயலாளர் இருந்தேன், ஒன்றிய பொறுப்பு இருந்தோம், மாவட்ட பொறுப்பு இருந்தோம், மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், அப்புறம் தான் முதலமைச்சர். இப்ப உங்களால பொதுச் செயலாளர். இப்படி திமுக வர முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா எங்க கட்சியிலும் உழைப்பவருக்கு கட்சியில தலைவர் கிடைக்கும். திமுக கட்சியில வெற்றி பெற்று வந்தா வராது. நீ திமுக முடிஞ்சு போச்சு 2026 அப்படி ஒரு கால் வந்தால் முதலமைச்சர் சொல்லு பார்க்கலாம். சொல்லவே மாட்டாங்க. அதான் இன்பநிதி வரைக்கும் போயிட்டாங்களே. இப்ப உதயநிதி இருந்து இன்பநிதி வரைக்கும் போயிட்டாங்க. அப்ப குடும்ப கட்சி ஆட்சியில் இருக்க வேணுமா? குடும்ப அரசியல் தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற பொது தேர்தல். அது மட்டும் இல்ல, எல்லாம் எண்ணி பாருங்க. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறான். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டார். வச்சா என்ன தப்பு? உனக்கே எரியுது, உனக்கே எரியுது. நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். அது எங்க கட்சி, எங்க கட்சி, எங்களுக்கு விருப்பப்பட்டவோட கூட்டணி வைப்போம். அதுல என்ன தப்பு இருக்குது? திராவிட முன்னேற்ற கழக கட்சி அகற்ற வேண்டும், அந்த எண்ணத்தில் நாங்க இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுக கட்சி அகற்ற வேண்டும், அவர்களும் அந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க. 2 பேரும் கூட்டணி அமைச்சோம். அந்த கூட்டணி அமைச்சதிலிருந்து ஸ்டாலின் அப்படியே அப்செட் ஆயிட்டார். சட்டமன்றத்தில் பேசுறார். எனக்கு திடீர்னு எந்திரிச்சார் திரு ஸ்டாலின். என்னை பார்த்து உடனே ஒரு கேள்வி கேட்டார். நான் கூட ஏதோ ஒரு வேற தான் கேள்வி கேட்பேன் நினைச்சிட்டு இருந்தேன். உடனே என்னங்க நீங்க திடீர்னு போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்க, நீங்க தான் கூட்டணியை வைக்க மாட்டோன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, எதுக்கு திடீர்னு கூட்டணி வச்சுட்டீங்க? அது 2030 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு வச்சுன்னு சொன்னா எனக்கு ஒன்றும் புரியல. அவர் அண்ணா திமுக இருக்கிறா திமுக இருக்கிறான்னு எனக்கு தெரியல. அண்ணா திமுக கட்சி நம்ம கட்சி, நாம யாரோட கூட்டணி வைப்போம்.
இவர் ஏன் பதறாரு சட்டமன்றத்தில்? பயம், தேர்தல் ஜுரம் வந்துட்டது. ஆக நாம என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுமோ அன்றையிலிருந்து அவரு மட்டும் இல்ல, அவர் கூட்டணி இருக்கின்ற கட்சியெல்லாம் சால்ரா போட்டுட்டு இருக்குது. சைஞ்சக்கன் சால்ரா போடு. தினம் தினம் ஒரு பேட்டி, தினம் விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு பேட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுக்குறாரு, நிறைய சீட்டு தரனாரு. எங்கேயா சொன்னோம்? நீ எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத, எங்களை வச்சு அடையாளப்படுத்தாத. கொஞ்சம் கொஞ்சமா திமுக உங்க கட்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா விழுகிரும், திமுக விழுகிரும். கம்யூனிஸ்ட் கட்சி அங்க இருக்கிறவர் சொல்றார், திரு சண்முகம் சொல்றார், ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நிருபர் கேள்வி கேட்கிறாங்க, திமுக அரசாங்கம் 98% அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதுன்னு. அவர் கேட்கிறாரு, எங்கேயும் நிறைவேற்றினாங்க? இல்லையே, நிறைவேற்றினாங்க, எதுக்கு போராட்டம் பண்றாரு? யாரு? கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கேள்வி கேட்குது, நாம கேட்கல. ஆக திமுக தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 525, 10% வாக்குறுதி வரை நிறைவேற்றல. நிறைவேற்றாங்களா? என்னென்னலாம் சொன்னாங்க? ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? மாதந்தோறும் கரண்ட் பில் கணக்கிட்டாங்களா? அது மட்டும் இல்ல, அந்த இளைஞர்கள் மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்கினாங்க, ரத்து பண்ணாங்களா? ரேஷன் கடையில் 1 கிலோவுக்கு 2 கிலோ சக்கரை போட்டாங்களா? அப்புறம் இவ்வளவும் செய்யல. ஆனா முதலமைச்சர் அவருடைய அமைச்சர்களாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த அறிவித்த தேர்தல் நேரத்தில் அறிவித்த 565 பேர்ல 98% நிறைவேற்றப்பட்ட அப்படியே பச்சை பை முழு பூசணிக்காய தட்டு சோட்டில் மறைக்கிற மாதிரி பொய் பேசுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். நான் உண்மை தானே பேசிட்டு இருக்கிறேன். இப்ப நான் இதுவரைக்கும் பேசுனது எந்த தவறும் கிடையாது. இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற தவறை சுட்டி காட்டுகின்றேன். இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் எதிர்கட்சியில் இருக்கிறாங்களோ ஆளுங்கட்சியில் இருக்கிறாங்கன்னே தெரியல. ஆளுங்கட்சியில திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சியில் இருந்தா குறை சொல்ல மாட்டாங்க, அது ஆளுங்கட்சி. ஆனா எதிர்கட்சி வரிசையில் கோந்துக்கிட்டு மக்களுடைய பிரச்சனை பேசாம மௌனமா இருந்தா அது எதிர்கட்சிக்கு அந்த சுண்டா? எதிர்கட்சினா மக்களுடைய பிரச்சனை பேசுறதுக்கு தான் எதிர்கட்சி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி இருக்கின்ற காரணத்தினால்தான் மக்களுடைய பிரச்சனை பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் வெற்றி பெற்று திமுகவுக்கு சட்டமன்றத்திலும் சரி வெளியிலும் சரி ஜால்ரா அடிக்கிறதோடு சரி, வேற எதுவும் கிடையாது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க கட்சி துவக்கினது எதுக்காக? மக்கள் சேவை செய்வதற்காக. மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், மக்களுக்காக போராட வேண்டும், அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த அரசுடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும். இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்காங்களா? 4 ஆண்டாலும் உருண்டு போய்விட்டது, எதையுமே செய்யல. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு தெரியாது, அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்களை போய் சந்திக்கின்ற பொழுதுதான் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கு திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி எல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதுக்கு அடுத்த ஆண்டு காலம் வரும், மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள். ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறான். இங்க எவ்வளவு பிரச்சனை, தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளவு பிரச்சனை, கடைக்கோட்டில் இருக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு தண்ணி போய் சேரல, உரம் தட்டுப்பாடு, மின் தட்டுப்பாடு, எதுவுமே சொல்லல. பயிர் காப்பீட்டு திட்டம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தொடர்ந்து பாதி காப்பீட்டு திட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாயிகள் குறுவை சாகுபடி செஞ்சாங்க. 3 ஆண்டு காலமா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கல, அதனால விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அதையெல்லாம் தட்டி கேட்க வக்கில்லாத கட்சி தான் இந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள். நினைச்சு பாருங்க, விவசாயிகளுடைய பிரச்சனையோ மக்களுடைய பிரச்சனையோ இது வரைக்கும் முன்னிருந்து போராட்டம் பண்ணிக்கீங்களா? இல்ல. இதற்கெல்லாம் அடுத்த ஆண்டு மக்கள் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மின்கட்டணம் ஏறி போச்சு, 52% ஏறிட்டாங்க. மின்கட்டணம் உயர்ந்து போச்சு, ஆண்டுக்கு 5% உயர்த்திட்டாங்க. அப்படி மின்கட்டணம் உயர்ந்ததுனால கடுமையான மின்கட்டணத்தால் மக்கள் பாதிக்கிறாங்க. பல தொழில்கள் மின்கட்டணம் உயர்னால வெளியில போயிட்டுது. அதை ஏதாவது கண்டிச்சு போராட்டம் நடத்திருக்காங்களா? இல்ல. அண்ணா திமுக தான்
கத்திட்டு இருக்கிறோம், தொண்டை காய கத்திட்டு இருக்கிறோம். நாங்க தான் மக்களுக்காக. வேற எந்த கட்சி மக்களுக்கு குரல் கொடுக்குது? சொத்து வரி கடைக்கு 150% உயர்வு. 1000 ரூபாய் கடை வரி கட்டணும், அப்ப 2000 ரூபாய் கடை வரி கட்டணும். அதே மாதிரி நகரம், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சியில் 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டிட்டு இருந்தா இப்ப 2000 ரூபாய் கட்டணும். 100% உயர்த்தியாச்சு. குப்பை வரி மாநகராட்சியிலிருந்து நகராட்சி வரை குப்பை வரியும் போட்டாங்க, குடிநீர் வரியும் உயர்த்திட்டாங்க. ஆக எல்லா வரியும் உயர்த்திய ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இந்த மாநகராட்சியில் இருக்கின்ற மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மின் கட்டணம் மாதம் 2 மாசத்துக்கு எவ்வளவு கட்டினீங்க? இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் உயர்வுக்கு வந்த பிறகு 2 மாசத்துக்கு எவ்வளவு மின் கட்டணம் கட்டணும் கணக்கிட்டு பாருங்க. எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்று நீங்களே முடிவு செய்யுங்க. சொத்து வரி அண்ணா திமுக ஆட்சியில் எவ்வளவு கட்டினீங்க, திமுக ஆட்சியில் இப்போ எவ்வளவு கட்டுக்கிறீங்க, ஒப்பிட்டு பாருங்க, நீங்களே முடிவு செய்யுங்க. நாங்க ஒன்றும் தவறா பேசல. இன்னைக்கு பத்திரப்பதிவு அதையும் ஏத்திட்டாங்க, கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. இப்படி மக்கள் மீது மிகப்பெரிய சுமையை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். இது தேவையா? இன்னொன்னு சொல்றார், ஸ்டாலின் தேர்தல் நேரத்தில் ஊரா போய் அப்பாவும் மகனும் பேசினாங்க. அப்பா ஸ்டாலின் அவர்களும் மகன் உதயநிதி அவர்களும் ஊரா பேசுறாங்க. நீட் தேர்வு ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து ரத்து. நீட் தேர்வு முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் கையெழுத்தான். 4 வருஷம் ஆச்சு, செஞ்சாங்களா? மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது 4 ஆண்டு 50 மாதம் நிறைவு பெற்று. இப்போ கேட்டா சட்டமன்றத்தில் கேட்டா நாங்க என்ன செய்வது? உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதைய நாங்களும் சொன்னோம், நாங்க இருக்கும்போது அதான சொன்னோம். ஆனா மக்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி, மாணவர்களை ஏமாற்றி நீட் தேர்வு திமுக வந்தா ரத்து செய்யணும் பொய்ய சொல்லி ஓட்டுகளை பெற்று கொள்ளைப்படுத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு கையை விரிச்சிட்டீங்க. இதனால 25 மாணவர்களை உயிர் நீத்துட்டாங்க. இதற்கு எல்லாம் பொறுப்பு திமுக தான். அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்றார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குதுன்னா ரகசியத்தை பூட்டி வச்சிருக்காரு. சொல்லு, தஞ்சை மாவட்டத்தில் வந்து சொல்லு, தஞ்சாவூர்ல வந்து சொல்லு, இப்போது மக்கள் தெரியட்டும். 50 மாசம் ஆகி போச்சு ஐயா, இன்னும் 8 மாசம் தான் உங்களுக்கு ஆயுள். அந்த 8 மாச காலத்துல இந்த நீட் தேர்வு ரகசியத்தை சொல்லு, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி பச்சை பொய், எல்லாமே பொய், வாய் இருந்தா பொய், பொய்யை தவிர்த்து எது வராது. திமுகவில் பொய் பேசுறதுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும், திரு ஸ்டாலினுக்கு கொடுத்தா பொருத்தமா இருக்கு. என்ன உண்மை பேசியிருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஸ்டாலின் போற பக்கம்லாம் சொல்றாரு, சட்டமன்ற சூப்பர் முதலமைச்சர், இந்தியாவிலேயே முதலமைச்சர்கள்லாம் முதலமைச்சரா, அந்த அமைச்சர்கள்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்க. இவர் ஆகான்னு சிரிச்சுட்டு இருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலத்தில் அதிகமா கடன் வாங்கின முதல் மாநிலம் தமிழ்நாடு. எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாரு நம்மளை எல்லாம். எவ்வளவு 4 வருஷம் 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டாரு. இன்னும் 1 வருஷம் பாக்கி, இந்த ஆண்டு 1 லட்சம் கோடி கடன் வாங்க போறாரு. இவர்கள் திமுக ஆட்சி முடிகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கி இன்றைக்கு தமிழகத்தை கடன் மாநிலம், கடன் வாங்குகின்ற மாநிலத்தில் முதல் இடம் இந்தியாவில். அந்த பெருமையை சேர்த்த பெருமை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே சேரும். நீங்க பேசலாமா சொல்லுங்க பார்க்கலாம். தேர்தல் நேரத்தில் பேசுறார், தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்திருக்கிறார், புத்தகத்தில் கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா நிதி மேலாண்மை சரி செய்யப்படும், அதற்கு உயர்மட்ட குழு அமைக்கப்படும். அதெல்லாம் அந்த உயர்மட்ட குழுவில் அந்த நிபுணர் குழு அமைச்சு அவர்கள் வந்து இந்த கடனை கட்டுவாங்க, உதவி கடன் வாங்க மாட்டோம், நிறைய திட்டத்தை செலவிடுவாங்க, வருவாயை உயர்த்துன்னு சொன்னாங்க. அந்த நிபுணர் குழு அமைத்த பிறகு கடன் வாங்கினது தான் மிச்சம், கடன் வாங்கினது தான் மிச்சம். அந்த நிபுணர் குழு என்ன செஞ்சது? கடனை கட்டுவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல, புதிய கடன் வாங்குவதற்கு நிபுணர் குழு அமைச்சிட்டாங்க. இந்த நிலைமை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பாடுகின்ற இயக்கம், மக்களுக்காக உழைக்கின்ற இயக்கம். அந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்தில் மலர்வதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும், தர வேண்டும். இந்த நேரத்தில் கேட்டு இன்றைக்கு நம்முடைய தஞ்சை மாநகரத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றிக்கணும். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் தான் பண்ணாங்க. மாநகராட்சியில் இன்னைக்கு பாத்தீங்களா, கொள்ளிடம் கூட்டுக்குடி திட்டம் 300 கோடி ரூபாயில கொள்ளிடம் கூட்டுக்குடி திட்டத்தை கொண்டாந்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 தொகுப்பா கொண்டு வந்து குடிநீர் கொடுத்துட்டோம். ஆனா தற்போது அந்த பல பணி கிடப்பில் போட்டாங்க.
அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு மக்களுக்கு வழங்க வேண்டிய குடிநீர் பிரச்சனையிலும் தலையிட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். மாநகராட்சி அலுவலகம் 20 கோடியில் கட்டி கொடுத்தோம். பழைய பேருந்து நிலையம் புதிதாக 15 கோடியில் கட்டி கொடுத்திருக்கிறோம். திருவையாறு பேருந்து நிலையம் வணிக வளாகம் 14.5 கோடி. ஆமுனி பேருந்து நிலையம் 10.5 கோடி கட்டி கொடுத்திருக்கிறோம். மாநகராட்சி பின்புறம் கூடரங்கம் 47 கோடியில் கட்டி கொடுத்திருக்கோம். வணிக வளாகம் திருவள்ளுவர் திரையரங்கம் 16 கோடியில் கட்டி கொடுத்திருக்கோம். சரபோஜி மார்க்கெட் 15 கோடியில் புதிதாக உருவாக்கி இருக்கிறோம். காமராஜ் மார்க்கெட் 17 கோடியில் கொடுத்திருக்கிறோம். காந்திஜி வணிக வளாகம் 16 கோடியில் புதுப்பிக்கப்பட்டிருக்குது. மற்றும் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதியில் பாதாள சாக்கடை இணைப்பு வழங்கப்பட்டு மற்றும் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டிருக்குது. 8 கோடி சுமார் 8 கோடி மதிப்பில் சிவகங்கை பூங்கா மற்றும் குளம் சீரமைக்கப்பட்டது. 15 கோடி மதிப்பில் அனைத்து வார்டுகளிலும் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்கப்பட்டிருக்குது. சுமார் 9 கோடி மதிப்பில் LED மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு மாநகராட்சி முழுவதும் மழைநீர் வடிகால் வசம் 34 கோடியில் செயல்படுத்தி இருக்கிறோம். அதே போல திருச்சி தேசிய நெடுஞ்சாலை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலை இணைக்கும் விதமாக புறவழிச்சாலை இன்றைக்கு அமைச்சிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியரகம், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம், மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டப்பட்டது. தஞ்சாவூர் நகராட்சி மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்டது. தஞ்சாவூர் பெரிய கோயில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. வல்லம் பேரூராட்சி பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டது. வல்லம் பேரூராட்சி காவிரி கூட்டுக்குடி திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. சாத்தப்பள்ளி கேட் மற்றும் தொல்காப்பியர் சதுக்கும் ஆகிய இடங்களில் மேம்பாலம் கட்டப்பட்டது. கல்லணை கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. இப்படி இவ்வளவு திட்டங்களையும் நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக. திமுக ஆட்சிக்கு வந்து 50 மாசம் ஆச்சு. இந்த தஞ்சை மாநகரம் தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்களா? எதுவுமே இல்லை. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறுத்தியதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. திமுக சாதனைன்னு பார்த்தா திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் தான் திமுக சாதனை என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி இன்றைய தினம் திரு RS பாரதி அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கார். ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒரு ஊரா போய் வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நான் பேசினேன். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஓரணியில் தமிழ்நாடு என்ற செய்தியை சொல்லி நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு நீதிமன்றம் அவருடைய முகத்தில் கரிய பூசியதாக ஒரு செய்தி. எப்படி தப்பான செய்தி. நாங்கள் கேட்டது அந்த OTP கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம். ஓடிபியுடைய டீட்டெயில் கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம். அதுதான் நீதிமன்றத்தில் நடந்தது. அதுதான் கேட்டால் அது தடையான வாங்கியிருக்கிறாங்க. திரு RS பாரதி அவர்களே, உங்களுடைய முதிர்ச்சியின் காரணமாக ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க. உண்மை நிலை என்ன? திமுக மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாங்க. திமுக கட்சியில உறுப்பினர் குறைஞ்சு போச்சு. இதுவரை திமுக வரலாறுலே இல்லாத அளவிற்கு ஊடு ஊடா போய் கதவை தட்டி கெஞ்சி தாயே எங்க கட்சியில் உறுப்பினர் ஆகிங்க அப்படின்னு உறுப்பினர் சேர்க்கின்ற கட்சி திமுக கட்சி. எங்கேயாவது எந்த கட்சியாவது வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்திருக்காங்களா தமிழ்நாட்டில்? இதே திமுக இதுவரைக்கும் ஏதாவது இப்படி உறுப்பினர் சேர்க்கைக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? உறுப்பினர் சேர்த்திருக்காங்களா? இல்ல. திரு ஸ்டாலின் திரு உதயநிதி 2 பேர் வந்த பிறகு திமுக உறுப்பினர் குறைந்து விட்டது. மக்கள் செல்வாக்கு குறைந்து விட்டு அதனால் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரை சுட்டி வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிற மாதிரி உறுப்பினர் சேர்க்கின்ற கேவலமா இல்லையா? இதுக்கு வேற என் மீது விளக்கம் வேற கொடுக்குற அசிங்கமா இருக்குது. திமுக எவ்வளவு பெரிய கட்சி, எவ்வளவு வரலாற்று பெற்ற கட்சி. அந்த கட்சி கழுத தெரிஞ்சு கட்டரு மாதிரி ஆகி போச்சு. மிக மோசமான நிலைக்கு வந்துடுதுல. வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்த்தனாவே அந்த கட்சி வீக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஏதோ பூசி கீசி மெலிந்து காது மூக்கு வச்சு அதை அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு நன்றாக தெரியும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, உங்களுடன் ஸ்டாலின் புது அவதாரம் எடுத்துட்டார். பல அவதாரம் எடுத்து பார்த்தாரு, எதுவுமே மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகல. உங்களுடன் ஸ்டாலின் ஒரு அவதாரத்தை எடுத்துக்கிட்டு 46 பிரச்சனை உங்ககிட்ட இருக்குதான். இது வரைக்கும் இந்த 46 பிரச்சனை இந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியல, இந்த முதலமைச்சருக்கு தெரியல. இப்பதான் மக்களுடைய 46 பிரச்சனையை அறிஞ்சு
இன்னும் 8 மாத காலம் தான் இருக்குது இந்த ஆட்சிக்கு. இப்ப வீடு வீடா வந்து அரசு அதிகாரிகள் இந்த 46 பிரச்சனை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நாங்க சொன்ன உடனே அரசாங்கத்துக்கு தகவல் கொடுத்து இந்த 45 நாள்ல தீர்க்கிறேன்னு சொன்னீங்க. இது நம்பலாமா? ஆட்சி போற கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற தந்திர மாடல் அரசு திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்து ஏன் 4 வருஷமா நீங்க கேட்கல? உங்களுக்கு அரசாங்கத்துக்கு தெரியுதுல 46 பிரச்சனை மக்களுக்கு தெரிஞ்சு ஏன் மக்களை போய் அணுகல? மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டீங்க, கட்சியிலையும் செல்வாக்கு இழந்துட்டாங்க. அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, தேர்தலை ஒட்டி உங்களோட ஸ்டாலின் இப்போ இதுவரைக்கும் யாரோட இருந்தாரா தெரியல, ஸ்டாலின் இப்பதான் உங்களோட வந்திருக்காரு. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற கட்சி. இது மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அதை நிறைவேற்றுகின்ற கட்சி. அதிமுக அரசு அமைந்தால் மக்களுடைய எண்ணப்படி செயல்படுகின்ற அரசாக இருக்கும். 30 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மொழியில் ஆட்சி செய்தது. அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் வேணுமோ அத்தனை செஞ்சோம். சாலை வசதி, பாலை வசதி, தடுப்பணை, குடிமராமத்து திட்டம், ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் நன்மை பெறுவதற்கு ஒரே அரசாங்கமா அதிமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் தமிழகத்திலே வருவதற்கு உங்களுடைய பொன்னான வாக்களை இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை. நன்றி, வணக்கம். தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு.